பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய மிக உயர்ந்த விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதை. அதனை பார்த்து வருகிறோம். இப்போ மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம். நாம் இறைவனை அடைவதற்காக எந்த செயல்களை செய்ய வேண்டும், அதனுடைய நியமங்கள் என்ன என்பதனை பகவான் கிருஷ்ணன் கீதைக்கு ஆச்சாரியனாக இருந்து தன்னுடைய சீடனான அர்ஜுனனுக்கு சொல்வது போல் நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய அறிவுரை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ மூன்றாவது அத்தியாயத்தில் இதுவரை 9 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இப்போ 10வது ஸ்லோகம், சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்துபிஷ்ட காமதுக். இது 10வது ஸ்லோகமாக மூன்றாவது அத்தியாயத்தில் வரும். இப்போ யுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் 4 விதமான யுகங்களை காலமாக பிரிக்கிறார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்படி 4 யுகத்தில் 4வது யுகமாக இருக்கக்கூடிய கலியுகத்தில் நாம் இருக்கிறோம். கலியுகம் முடிந்தவுடனே ஒரு மகா பிரளயம் வந்து இந்த உலகத்தில் யாரும் இருப்பதில்லை. மரம், செடி, கொடி எதுவும் இருப்பதில்லை. நீங்க என்னென்னலாம் பார்க்குறீங்களோ இந்த உலகமானது முழுமையாக நீருக்குள் அடங்கி விடுகிறது. மீண்டும் மற்றொரு யுகத்தை பகவான் கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறான். இதைத்தான் சொல்றான் பாருங்க. சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா. இந்த உலகத்தில் மீண்டும் பிரஜைகளை சிருஷ்டி செய்யக்கூடிய பொறுப்பு சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவிடம் இருக்கிறது. மனித குலங்களையும் தேவர்களையும் அவரவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய பாபங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பகவான் விஷ்ணுவானவன் இந்த உலகத்தையோடு அவர்களை படைக்கிறான். அது எப்படின்னா, இந்த ஜீவர்களுக்கு இந்த கடமைகள் என்பதனை அவர்கள் இதை செய்தே ஆக வேண்டும், அது யாகம் போன்றது என்று. யாகம்னா நாம நினைக்கிற மாதிரி ஒரு கற்களை வைத்து தீயை வைத்து இதுதான் யாகம் அப்படின்னு அல்ல. பகவானை நினைத்து கொண்டே அவனுடைய நாம ஜபத்தை யார் செய்கிறார்களோ அதற்கு நாம யஜ்ஞம் என்று பொருள். பகவானை நினைத்து நமக்கு என்னென்ன கடமைகள் நம்மளுடைய குலத்திற்கும் நம்மளுடைய தர்மத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது செய்வது அத்தனையுமே யஜ்ஞம். இந்த இடத்துல பிரஜாபதி அப்படின்னு சொல்லிட்டு, பிரஜாபதினா சாக்ஷாத் பகவானையே, பகவானுடைய மற்றொரு நாமமே பிரஜாபதி. இந்த காரியத்தை அவன் ஒருவனாக இருந்து, சரி இவ்வளவு காரியத்தையும் தான் ஒருவனாகவே செய்துள்ளன, ஏதாவது ஆயாசம் இருக்குமா அப்படின்னா எந்த விதமான சிரமம் இல்லாமல் க்ஷண மாத்திரத்தில், லீலா மாத்திரத்தில் அப்படின்னு எழுதுறார். இந்த உலகத்துல இப்படி படைத்து நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட யாகங்களை செய்து சுகமாக வாழ வேண்டும் என்றுதான் அனைத்து ஜீவர்களையும் இறைவன் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறான். ஏன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, இக பர சுகம் என்று சொல்வார்கள், வாழ்கின்ற இந்த லோகத்தில் மட்டுமல்லாமல் பர லோகத்திலும் இறந்த பின்னும் நித்தியமான சுகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த வேதங்களிலும் தர்மங்களிலும் என்னென்ன விதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதை செய்து நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதத்தோடு பகவானிடத்தில் இருந்து வந்தவர்களே இந்த ஜீவர்கள், பிராணிகள், விலங்குகள்,
நாம் கண் முன்னே காண்கின்ற அனைத்துமே. சரி, அப்போ நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று நம் வாழ்க்கையை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்கின்ற நியமத்தோடு இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம். இப்போ ஆசீர்வாதம் செய்து பகவான் விஷ்ணுவினால் இந்த உலகமே இல்லாத போது அதனை சிருஷ்டி செய்து இந்த ஜீவர்கள் வாழ்வதற்காக அனைத்து வசதிகளையும் ஏற்கனவே செய்து கொடுத்து அதற்குள்ளே அவனே நின்று பாருங்க, மலை, செடி, கொடி, பிராணி, பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது அனைத்தையும் ஏற்படுத்தி அதன் உள்ளே தானே நின்று வாழ்கின்ற ஜீவர்களை காப்பாற்றும் பொறுப்பினையும் இறைவனே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ அனைத்துமாய் நிற்பவன் யார்னா அதுதான் விஷ்ணு. சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அவனுக்கு பலவிதமான நாமங்கள் உண்டு. இதை அனைத்தையும் ஒருவனாகவே இருந்து செய்திருக்கிறான். அப்போ அவன் என்ன வழியில் நாம் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த வழியினையும் போதித்திருக்கிறான். அப்போ இந்த ஜீவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதை பற்றி என்றுமே சிந்திப்பதில்லை. இந்த பூமிக்கு நாம் எதற்காக வந்தோம் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு என்றுமே பதில் யாருக்கும் தெரிவதில்லை. வந்த பின்னாடி வாழ வேண்டும், அதற்கு படிக்க வேண்டும், படித்தால் பணம் வரும், பணம் வந்தால் சுகமாக வாழலாம், ஒரு வயது முதிர்ந்த நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லலாம். இந்த மாதிரி இயந்திரத்தனமாக ஏதோ ஒரு இலக்கும் இல்லாமல் ஏதோ தன்னுடைய வாழ்நாளை சுகமாக கழிக்கிறோம் என்கின்ற ஒரு போர்வையிலே நாட்களை நகர்த்தி கொண்டிருப்பவர்களே மிக அதிகமான பேர் இருக்கிறார்கள். அப்படி அல்ல, வாழ்வதற்கு என்று ஒரு நியமங்கள் இருக்கிறது, சட்ட திட்டங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற சட்டங்கள் இருக்கின்றன. அந்த விஷயத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் கூட இன்றைய மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அடுத்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் பாருங்க. தேவான் பாவயாதேனேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயப்பரம் அபாப்யஸ்தஹ. இது 11வது ஸ்லோகம், 3வது அத்தியாயம். நாம் யாகம் என்று செய்யும் பொழுது பகவான் மட்டும் அல்ல, பகவானால் நியமிக்கப்பட்ட அந்தந்த தேவதைகளும் தேவர்களும் நாம் செய்யும் காரியங்களை எண்ணி மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கும் சக்தியை பெற்று அதன் மூலமாகவும் நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு தயாராக இருக்கின்றனர். பகவானை திருப்திப்படுத்துவதுதான் நம்மளுடைய தலையாய கடமையாக இருந்தாலும் நான் பகவானை மட்டுமே வேண்டுவேன், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளும் இறைவன் இருந்து கொண்டு அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறக்கக்கூடாது. ஆனால் நம்மை விட பல உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளையும் நீங்கள், உதாரணத்திற்காக சொல்றேன், இந்திராய ஸ்வாஹா அப்படின்னு யாகம் சொல்லணும்னா, இந்திரன் தேவர்களின் தலைவன். இந்த பதவி பகவானுடைய கருணையால் வழங்கப்பட்டது. அப்போ இந்திரனுக்கு என்னென்ன விதமான ஒரு சேவையை யாகங்களை செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். இந்திரனை சந்தோஷப்படுத்துவதால் அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அப்போ என்னாச்சு, நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சுகமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே பாருங்க, இந்த மாதிரி நாம் தேவர்களுக்கு ஆகூதி கொடுத்து தேவர்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது அனைத்து தேவர்களுடைய ஆசீர்வாதமும் ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மிக உயரத்தில் கீர்த்தியோடு செல்வத்தோடு, அந்த செல்வத்தை அனுபவிக்கும் ஆரோக்கியத்தோடு, பாருங்க நமக்கு எதனால் இன்பம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது என்று நமக்கு தெரியாது. சில நேரம் நிறைய பணம் இருக்கும்,
அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்காது. வீடு நிறைய என்ன வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தா கூட ஒரு இட்லி 2 இட்லிக்கு மேல சாப்பிட்டா செத்தே போயிடுது. ஸ்வீட்டை பார்க்கலாம், சாப்பிடக்கூடாது. இப்படி நிறைய விதமான கட்டுப்பாடுகள், ஆரோக்கியமின்மை வந்து விடுகிறது. இது செல்வமும் வேண்டும், அதை அனுபவிக்க கூடிய அந்த தேகத்தினுடைய அந்த சௌக்கியமும் வேண்டும். அப்படின்னா பகவான் கருணை மட்டும் அல்லாது இதர தேவதைகளுடைய கருணையும் நிச்சயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்லோகம் மூலமாக முதல்ல ಸಾಧನ ಶರೀರ ಇದು ನೀ ದಯದಿ ಕೊಟ್ಟದ್ದು. சாதன சரீரம் இது, சாதனைக்காக கொடுக்கப்பட்ட இந்த தேகம் சாமானியமானதல்ல, பகவானுடைய கருணையினால் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் எண்ணி நம் வாழ்க்கையில் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற நியமம், சட்ட திட்டங்கள், தர்மங்களின்படி வாழ்பவனுக்கு என்றும் மகிழ்ச்சியே. 12வது ஸ்லோகம் 3வது அத்தியாயம். இஷ்டான் போகான் கி ஓ தேவா தாஸ்யம் தே யஜ்ஞபாவிதாக தைர்தத்தான் அப்ரதாயை போ யோ புங்கே தேன ஏவச்சஹா. இப்போ திக் தேவதைகள் அப்படின்னு சொல்றோம். மழை வருகிறது, அதற்கு ஒரு வருணன் என்கின்ற தேவன், அக்னி தேவன். இப்படி இந்த வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்ற அனைத்து ஜீவர்களுக்கும் பாருங்க, அடிப்படையாக இருக்கின்ற அனைத்திற்கும் தேவான் தேவதைகளை பகவானால் நியமிக்கப்பட்டு இருக்கின்றனர். அப்போ இது அனைத்தும், இதுல எது ஒன்று இல்லைனாலும் நம்மால் வாழ முடியாது. மழை இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா அவ்வளவுதான். அதே போல அக்னி இருப்பதால் தான் பசி என்று ஒன்று ஏற்படுகிறது. நீங்கள் சாப்பிட்டால் அது செரிக்கிறது இல்லையா, அதற்கு காரணம் அக்னி தேவைப்படுகிறது. இப்போ பார்த்தோம்னா இது அனைத்தும் பகவானால் ஏற்பாடு செய்யப்பட்டு இதற்கெல்லாம் அதிகாரிகளாக நிறைய தேவர்கள் பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவன் எதற்காக வாழ்வதற்கு இந்த பூமியில் வந்தானோ அந்த யாகத்தை விடாது அந்த யாகங்களை செய்து தேவர்களை திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அகமகிழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அந்த சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு அவர்கள் அனுக்கிரகம் செய்கின்றார்கள். பாருங்க, இயற்கை யாருக்கும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் தன்னுடைய கொடையை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. சரி, ஆனால் இப்படி கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த இயற்கைக்கு நாம் திருப்பி செய்வது அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றுமில்லை. இருக்கை கூப்பி நன்றி பாராட்ட வேண்டும் இல்லையா? மழை இருக்கு, அக்னி இருக்கு, ஆகாசம் இருக்கு, சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கிறார். இவை அனைத்தும் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனுபவித்து கொண்டு அதற்கு ரெசிப்ரோகேட் என்று சொல்வார்களே, திருப்பி அந்த நன்றி பாராட்டாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயமாகும்? அந்த நன்றியை மிகப்பெரிய அளவுக்கு கூட எதிர்பார்ப்பதில்லை. இதை நினைத்து பார்த்தோமே ஆனால் அவர்கள் மகிழ்ந்து நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர்கள் வழங்கி விடுகிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை அடைவதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. பதிலுக்கு அவங்கள் பாருங்க, நாம் ஒருவேளை இதையெல்லாம் நினைத்து பார்க்காது அதை நன்றி பாராட்டாமல் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் நிச்சயமாக நன்றி மறந்தவன் மட்டுமல்ல, மனிதனாக வாழ்கின்ற திருடன் தான். எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அதை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல், அந்த இயற்கையை பற்றி சிந்திக்காமல், இது எல்லோருக்கும் கிடைப்பது தானே எனக்கும் கிடைக்கிறது என்று ஏளனமாக அதை உதாசீனப்படுத்துபவன் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்தே தீருவான். பாருங்க, இறைவன் மட்டும் கருணையானவன் அல்ல. இறைவன் நமக்காக படைத்த இத்தனை விஷயங்களும் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காது
அனைத்து விஷயங்களையும் பேதமில்லாமல் அனைவருக்கும் வழங்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக அவர்களை நன்றி பாராட்டி அந்த தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற வேண்டும் என்று முதல்ல இந்த உலகத்தில் நீ எங்கே இருந்து பிரளய காலத்தில் யாருமே இல்லை, பகவானுடைய உதரத்தில் இருந்து நீ உதித்திருக்கிறாய். உண்மையான தாய் தந்தை அவர்களே. ஆனால் இந்த பூமிக்கு வந்த பின்னாடி இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நியமங்கள் இருக்கின்றது என்று பகவான் சிருஷ்டியிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்ன, எப்படி வாழ்ந்தால் இகத்திலும் பரத்திலும் சுகமாக இருக்கலாம் என்பதனை விளக்கி கொண்டிருக்கிறார். நாளையும் பருகலாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.